ஓகே மக்களே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டோராவோட சேர்ந்து எல்லாரும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம். ஒரு வழியாக 1 மாதமாக போட்ட பிளானு இன்றைக்கி தான் கிளம்பியிருக்கோம். ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே கும்பகோணத்துலேருந்து வண்டி எடுத்தா சன்லைட்டை பார்க்கும்போது நானே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் தான் ரோடு இன்னும் ஃபினிஷ் ஆகாமல் பார்த்தா ரோடே இல்லாமல் பள்ளமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பக்கத்தில் போனதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை, ரோடு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கியாச்சு. அப்படியே பொறுமையாக ஹைவேலேயே போயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகும்போது நைட் ஆயிடுச்சு. அப்புறம் தான் மீட்டரை செக் பண்ணி பார்த்தா வண்டி எடுத்து 75,000 கிலோமீட்டர் அசால்ட்டாக ஓடிடுச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுமே ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் சாப்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. அங்கே போன இடத்துலையும் தம்பிக்கு ஒரு தொட்டில் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆச்சி தாலாட்டு பாடிக்கிட்டே தொட்டில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. தம்பியை தூக்கிட்டே ட்ராவல் பண்ணுறதுனால எங்களுக்கு மேலே அவன் செம்ம டயர்டாக இருக்கான். பாவமாக இருந்துச்சு. நாள் நைட்டும் ஃபுல்லாக ட்ராவல், மறுநாளும் ஃபுல்லாக ட்ராவல். அசந்து தூங்குறான். தூங்கட்டும். அப்படியே ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ராகி புட்டு, குலாப் ஜாமுன் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்னைக்கு டே போனதே தெரியல. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் எனக்காகவே ஸ்பெஷலாக மீன் வர ஆரம்பிச்சிருச்சு. கிழங்கா மீன், ஊளா மீனுன்னு. இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரே மீன் 1.5 கிலோ இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. இந்த மீனை ஃப்ரை பண்ணியாச்சு, அந்த மீனை குழம்பு வச்சாச்சு. செம்ம டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை. அதை முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்துக்கு போயாச்சு. தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சதுமே இந்த சீன் தான் நான் பார்த்தது. இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுதான் ஓணம். அது இறந்தெல்லாம் போல் ஆக்டிங்கை போட்டுட்ருக்கு. நானும் இறந்து போயிடுச்சுன்னு நினச்சி தான் பக்கத்தில் போய் பார்த்தா திடீர்னு காணாமல் போயிடுச்சு. எங்கடா தேடி பார்த்தா அது ஓடியே போயிடுச்சு. அப்புறமா இது நாங்கள் வச்ச கொய்யா கண்டு நானும் அப்பாவும் சேர்ந்து வச்சது. இப்போ அது காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தோட்டத்தில் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம். இதுதான் எங்கள் தோட்டம். கத்திரிக்கண்டு, வெண்டிக்காய், தக்காளி இதெல்லாம் நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால நாளே போயிட்டு நாங்கள் 2 பேரும் பறிச்சுட்டு இருந்தோம். ஊருக்கு கொண்டு போனோம்ல. இங்கே இருக்கக்கூடிய நாட்டு கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். அப்படியே தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் சில் பண்ணிகிட்டு இருந்தோம். தோட்டத்துக்கு போயிட்டா டைம் போகிறதே தெரியாது. அங்கேருந்து வர்றதுக்கு மனசும் வராது. ரெண்டு நாள் வீக்கெண்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த திங்கக்கிழமை ஏர்லி மார்னிங்கே கிளம்பியாச்சு. மேலூர் ரோடில் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான். டாட்டா பரமக்குடி. வரும்போதும் சன்லைட்டு, போகும்போதும் சன்லைட்டு. ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. மார்னிங்கில் யார் வருவா? இந்த வழியில் நாங்கள் வரும்போது அந்த சீனரியோஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் மழையாக இருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். எண்ட் வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும்.